இந்த வருட தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். அதாவது முஸ்லீம் வீடுகளில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய காஜூர் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சர்க்கரையும் ஒரு 4-5 ஏலக்காயும் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவலை வந்து நல்லா ட்ரையாக வறுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கு. அகலமான பேசனில் ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் இப்போ நம்ம வறுத்தோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சக்கரை பவுடர் அரைச்சதை இதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ சப்பாத்தி கட்டையில் நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டார் வச்சு கிடைக்காட்டினா சோடா மூடியை வச்சு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி சூப்பராக வந்து ஆயிலில் வந்து இந்த கஜூரை பொரிச்சு எடுத்தா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் 1 கிலோ செஞ்சாலும் உடனடியாக காலியாகும். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச முஸ்லீம் வீடுகளில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த கஜூர் ஸ்நாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.